clear எப்ப பார்த்தாலும் Thank you so much. ஓகேண்ணா. இல்லை இளைஞர் பட்டாலும் சார் நீங்களும் அப்படிதான் சார் இருக்கீங்க. அது சொல்றீங்கன்னா வெயிட் பண்றேன். அது சொல்றது வேற இப்பெல்லாம் போடுறேன். 85 டைரக்ட் ஆன இன்னும் நம்மளை கூப்பிட்டு உற்சாகப்படுத்துறீங்கள, இந்த மனசுக்கு இந்த டீமே நல்லா வரும். இந்த கம்பெனியை பற்றி ஒரே வார்த்தை சொல்லணும்னா, இதுக்கு நான் நடிக்கிறேன்னு ஒன்று எனக்கு சம்பளம் பேசப்படுது. சம்பளம் பேசப்பட்ட 3வது நாள் எனக்கு முழு செட்டில்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எனக்கே சீக்கிரம் டேட்டு கொடுத்தாங்க டென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்படி எல்லா கம்பெனியும் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் கேட்டு வாங்க வேண்டியது இருக்கு. விஜய் அங்கி சார் அப்படி இல்லை, நான் அதை ஒரு கேட்கணும் கேட்காம வரணும்னு உள்மனு சொல்லிச்சு. என் மனசு சொல்லிட்டு அவருக்கு எப்படி தெரிஞ்சு இல்லை, அவங்கள்ட்ட வந்துருச்சு. பார்க்கும்போது பணம் வந்திருக்கு அப்புறம் ஆகிட்டு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் 2 தடவை என்கிட்ட பேசிக்கிறேன். சார் கதையை பற்றி நீங்க கேளுங்க, அந்த பையன் என்ன சொல்ற பாருங்க பாருங்க பாருங்கன்னு ஒரு தகப்பனா அந்த கதைக்கு அழகா சொன்னாரு. அதை நீங்க கேட்டு புரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு 2 முறை வேற எந்த விஷயமும் பேசல, வெறும் கதையை பத்தி மட்டும். அப்படி இந்த படத்தை ஒரு சுமக்காக படத்தை புலிஸ் பண்றது மட்டும் இல்ல, வெற்றி படமாக்கி ஜனங்களுக்கு குழுன்றது தான் அவருக்கு லட்சியமா இருக்கு. இந்த படத்தை டைரக்டர் பற்றி சொல்லணும். அவர் என்னன்னா டைரக்டர் நான் நிறைய பார்த்துருக்கேன். சட்டமோ சொல்லுவாங்க, பக்கத்துக்கு கேட்கும் இதோ பிரச்சனை அவங்களுக்குன்ட்டு வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு சத்தம் போட்டு சொல்லுவாங்க. அப்புறம் கதை சொல்லும் போது தட்டி உரைச்சி எந்திரிச்சு நடந்து அப்படிலாம் நான் விதவிதமா கதை எடுத்துக்கிறேன். தப்பெல்லாம் சொல்லல, அவங்க பாணி. எங்க டைரக்டர் நான் டைரக்ட் பண்ண உடனே அவர் காலில் வந்து ஆசீர்வாங்க. அப்போ நைட் 2 மணி அவர் எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணார், பாண்டியா டைரக்ட் பண்ணு, டைரக்ட் பண்ற மாதிரி நடிக்காத. அதுக்கு 1000 அர்த்தம் இருக்கு. நம்மள அவரு பார்க்கறாரு இவரு பார்க்கறாரு, இதுக்காக கட்ட ஜூம் பண்ணி இதெல்லாம் அவங்க பாடி, அதெல்லாம் டைரக்ஷன் கிடையாது. செல்லுல என்ன வருது, மக்கள் என்ன பார்க்கறாங்க, அதான் முக்கியம். அந்த குணத்தை இந்த டைரக்டர்கிட்ட பார்த்தேன். நான் என்ன பண்றேன்னா எனக்கு என்ன பார்க்கணும், அதான் எனக்கு ஒரே நோக்கம் தான். அவரு பக்கத்து இடி விழுந்தாலும் கவனி பார்த்தாரு. அவரே கன்னியாகுமரி இடிச்சுக்கிறார். நான் பார்த்தேன், அது கை வச்சுக்கிறாரு இடிச்சு. நோக்கம் பூரா கதை நம்ம நினைச்சு வருதா அதான் அதுதான் வெற்றியினுடைய ஒரு போக்கு. கதை சொல்லும் போது என்ன சொன்னார், நீங்க அப்பா கருக்கு பையன் நைட் லேட்டா வரான். அப்போ பையன் வர்றத கவனிக்கிறதுக்காக அவனை பிடிக்கிறதுக்காக வெளில நாய்க்கு பிஸ்கட் போட்டு இருக்கீங்க, பையன் வரான் எங்கடா போயிட்டு வரேன்னு கேட்குறீங்க அப்படின்னுக்கா சொன்னார். ஓ நாய்க்கெல்லாம் பிஸ்கட் போடுறீங்க, இப்போதான் டிவியில் நிறைய நியூஸ்லாம் பார்க்குறேங்க நாய் பிரச்சனை. நான் ஒன்று ஏங்க நாயெல்லாம் ட்ரெயின் நாய் தான், அதெல்லாம் சார் நாயெல்லாம் பார்த்துக்கலாம். நாய் அது அங்கே இருந்த நாய் இருக்காது பார்த்துக்கலாங்க. அங்கே இருந்த நாயை ஏதோ கட்டிக்கிட்டு வச்சுக்கேன், அதெல்லாம் ஒன்றும் ஆகுதுங்க. ஒரு கடிச்சிட்டாங்க, கடிச்சா பார்த்துக்கலாங்க. கடிச்சிட்டாங்க பார்த்துக்கிறது. அவருக்கு நான் சொல்றதே ஒரு மைண்ட் ஏறல. அத அப்பா நாய்க்கு பிஸ்கட் போட்டுக்கணும், பையன் வர லேட்டா அவனை கவனிக்கும். அந்த கதை மட்டும் என் மைண்ட்ல ஏற்ற பார்க்கிறேன் தவிர அதனால என்ன கவனிக்கூடாது இல்ல. கதையினுடைய எண்ணம் அதிகமா இருந்தது. அவர் போக்கில் போயிட்டு இருக்காரு. அற்புதமான இயக்குனர். இந்த மாதிரி இயக்குனர்லாம் தமிழ்நாட்டில் தமிழ் திரையுலகத்தில் கொடி கட்டி இருக்கணும். கதாநாயகன் பார்த்தவொன்னு படிச்சிருக்காரு. அவரை பார்த்தோன்னே நமக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால சும்மா இருக்க தம்பின்னு ஆரம்பிச்சோம். அட்வைஸ் எப்படி இருக்குதாங்க பழக்கம் உடனே அவர் பார்த்து தம்பின்னு ஆரம்பிச்சு நான் எழுத சொல்ல போறேன்னா அவர் நான் சொல்றதுக்கு முன்னாடியே சொல்லுங்க சார், நான் சொல்றதை நிப்பாட்டிக்கிறது. எதை சொல்ல போனாலும் தெரியுது. எல்லாத்தையும் கவனிச்சு வச்சிருக்காரு. பெரிய கிட்ட எப்படி நடந்துக்கணும்,
பக்கத்தில் எப்படி இருக்கணும், ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எல்லாம் தெரிஞ்சிருக்கு. எல்லாம் தெரிந்த கலைஞன் ஓஹோன்னு வர்றோம். கள்ளங்கபடம் இல்லாத நல்ல மனசு, எல்லாருக்கும் மனசுல ஒண்ணு கல்விசலமே இல்லை. படம் 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 இருக்காங்க. இவங்களுக்கு வெற்றி 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 கிடைக்கும். வாழ்த்து விடுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அஜய், பிரியங்கா, சூப்பரா இருக்குண்ணா. 2 பேருக்கு நல்ல நீங்க இருக்கிறது ரொம்ப பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு. பேசுறீங்க, நீங்களே நிறைய பேசுவீங்க. படத்தை பத்தி பேசுங்க, அஜயை பத்தி பேசுங்க, வரையத்தை பத்தி பேசுங்க. இல்ல இந்த 12 நாள் ஷூட்டிங் நடந்திருக்குன்னு சொன்னது கண்ணாடி கூட போட்டுங்க. கண்ணாடி போட்டு இன்னும் பர்ஃபெக்டா இருக்கும். அஜய் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை சொன்னோம். நிறைய புதுமுக இயக்குநர் வசதம் சார் படத்துல நடிச்ச மகேஷ் கூட புதுமுகம் தான். சார் எப்படி வேலை வாங்கினாரு, ஒரு ஆர்டிஸ்ட் எவ்வளோ முன்னப்படுவாருன்னு தெரியும். ஸோ அந்த விஷயங்கள் வந்து கணேஷ் வந்து இல்லைன்னு சொன்னாங்க. அது வந்து எந்த விஷயம் சொன்னாலும் அவ்வளோ கம்ஃபர்டபுளா நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து எல்லாமே தெரிஞ்சுதான் சினிமாவுக்கு வந்திருக்காரு அப்படின்றது வந்து ஒரு பெரிய நிகழ்ச்சி. இன்னொன்று அவர் கூட நடிக்கும்போது, இப்போ நாங்கள் மகேஷ் கூட நடிக்கும்போது சார் வந்து எனக்கு நிறைய பேச்சு வந்து ரிஹர்சல் பார்ப்பாங்க. ஸோ இந்த படத்துல ஒரு புதுமுகமா நடிக்கும்போது, அதாவது ஒரு படம் ஹிட் ஆகி வந்து நிறைய பேர் எவ்வளவு பேர் நம்ம பார்த்துருக்கோம். மார்கன்ல எனக்கு அஜயோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பிடிச்சிருக்கு. ஸோ மார்கன் வந்து ரொம்ப பிடிச்சி தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்தேன். ஏன்னா கணேஷ் வந்து எனக்கு அடுத்த படம் வந்து விஜயானந்தி சார் ப்ரொடக்ஷன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும்போது நான் உடனே வந்து அவருடைய இந்த பேர் கூட தான் நடிக்க போறேன், அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாருன்னு பார்க்கறதுக்காக போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஷோ சத்தியம்ல பார்க்கும்போது அவ்வளவு பிடிச்சிருந்துச்சு படமாவே. ஸோ எவ்வளவு மெனக்கேட்டுக்காரு அதை மாதிரி கேட்கணும் தான் இந்த படத்துல ஆரம்பிக்கும் போது நான் அஜய்கிட்ட கேட்டேன், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க, உண்மையிலே எவ்வளவு நாள் ஸ்விம்மிங் கத்துக்கிட்டீங்க, ரொம்ப ஈஸியா மாதிரி இதெல்லாம் அவருடைய எஃபர்ட்லெஸ் அதை எஃபர்ட் போடுறாருன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதனால அவருக்கு ஒரு நல்ல ஹீரோவை இந்த விஜயானந்தி சார் கிட்ட வந்து எப்படி சொல்றேன்னா, நேற்று கூட என்னோட மனைவி சொன்னாங்க, அதாவது இன்னைக்கு குடும்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா குடும்பங்கள் மொத்தமொத்த படம் பார்க்கறதுக்கான சூழல்களே ரொம்ப கம்மியா இருக்கு. வெட்டு குத்து அடிதடி அப்படின்னா இருக்கிற மாதிரி இருக்க சூழல்ல இந்த மாதிரி ரம்மியமா அழகா குடும்பங்கள் போய் பொறுமையா பாக்குறதுக்கு விஜயானந்தி சார் ப்ரொடக்ஷன்ல வர எல்லா படமுமே ஒரு ஃபேமிலி போய் பார்க்கலாம், குட்டி பசங்க போய் பார்க்கலாம் அப்படின்றத நேற்று ரவுனிய படம் நேற்று பார்த்த சார் அதான் சொன்னேன், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ ஆசையா இருக்கு, தொடர்ந்து என்ன படங்கள் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. ஸோ சார் மூலியமா கூட்டு போடுற எல்லாருமே மோதிர கையில கூட்டு போடுறதுனால தான். ஸோ அது நீங்க வந்து என்னதான் சாரோட அப்பா பையனா இருந்தாலும் உங்களுடைய இண்டிவிஜுவல் எஃபர்ட் நான் ஸ்பாட்ல பார்த்தேன். நீங்க இந்த உலகத்துல சினிமா உலகத்துல தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி, மலையாளம் எல்லா ஃபீல்ட்லயும் அடிச்சு நிறுத்தி ஒரு பெரிய ஹீரோவாக கான்பிடண்டா சொல்றேன். தேங்க்யூ சூப்பர். பிரியங்கா நீங்க சொல்லுங்க. பிரியங்கா கூட பிரியங்கா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆக்டர். நீங்களா காம்பினேஷன் சீன்ஸ் நடிச்சீங்களா? சூப்பர்ங்க. இல்ல திடீர்னு இப்படி பேச சொல்லுங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகே, நீங்க ப்ரிப்பேர் பண்ணத பேசுறீங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ சோ மச். அஜய் கூட ஆக்ட் பண்ணது ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் மூவி. அண்ட் கணேஷ் சாருக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. எத்தனை டேக் போனாலும் வந்து அந்த கோவப்படாம திட்டாம அப்ரிசியேஷன் தான் பண்ணாரு. கொஞ்சம் கூட படல. ஆக்சுவலி ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ரொம்பவே நிறைய அப்ரிசியேஷன் கொடுத்தாரு. நல்லா பண்ணினாலுமே திரும்ப திரும்ப ட்ரை பண்றதுக்கு. சோ ரொம்ப தேங்க்யூ சார். விஜய் ஆண்டனி சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நான் அவரை பார்த்ததுல ஷாக் ஆயிட்டேன். நானா பேசுறதுக்குள்ள அவரா வந்து பேசுறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ சார். எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். சூப்பர். ஆல் தி பெஸ்ட்.
என்னங்க ஏதாவது கலாய்ப்பீங்கன்னு பார்த்தேன். இல்ல இல்லங்க வேணாங்க. இது ஃபர்ஸ்ட் படம் இல்ல, 100வது படத்துக்கு நீங்க வந்து பேசணும், அந்த அளவுக்கு நீங்க வரணும். கண்டிப்பா. தேங்க்யூ. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு தமிழ் தெரியுமா? ரொம்ப நல்லா தெரியும். நான் இலங்கையை சேர்ந்த தமிழ் பொண்ணு. என்னோட பேர் ஷாரா. சார், நீங்க பின்னாடி உட்கார்ந்ததுனால உங்களோட கற்க முடியல, தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த மூவி என்னோட முதல் படம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒன் ஆஃப் த லீடா பண்றதுக்கு. சாரோட ப்ரொடியூஸ் பண்ற படத்துல நம்ம முதல் படம் அமைகிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார் வந்து இலங்கையை சேர்ந்த எத்தனையோ பேருக்கு அவரோட படங்கள்ல வந்து நிறைய வாய்ப்புகள் வந்திருக்காங்க. சோ அதே மாதிரி எனக்கு வந்து முதல் படம் சாரோட படத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். அண்ட் அஜய் கூட நடிக்கிறதுல வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நிறைய ஹீரோயின் இருக்கிறதுனால அவருக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். சோ உங்களோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் சொன்னதில்ல, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது மார்கன் மூவி. அண்ட் டைரக்டர் சார், அவர் வந்து நினைக்கலன்னா இந்த இடத்துல நான் இருந்திருக்க மாட்டேன். இந்த படத்துல வந்து எனக்கு அவங்க தான் செலக்ட் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். உங்களுக்கு அதுதான் சொல்றேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்றதா என்னுடைய கனவு. நிறைய தமிழ் பெண்கள் தமிழ் சினிமால நிறைய படங்கள் பண்ணணும். சோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க, அதுல நானும் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் தனுஷா, ரொம்ப அழகா இருக்கீங்க. நான் இப்பதான் உங்களை பாக்குறேன். இந்த படம் உங்களுக்கு ஒரு வெற்றி படமா அமையும் அப்படின்னு நான் நம்புறேன். அதே மாதிரி இந்த படங்கள்ல ஒர்க் பண்ண எல்லா காஸ்டுக்கும் டெக்னீஷியன்ஸுக்கும் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணலாம். ரொம்ப நன்றி. சூப்பர். நீங்களே ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க, நல்லா பண்றீங்க. இன்னொரு ஒரு விஷயம் சொன்னோம், திலீப் சார் வந்து சிறப்பான இயக்குனர் கண்டிப்பா. அதுல டீம் அசிஸ்டன்ட் டைரக்டர், அசோசியேட் டைரக்டர்ஸ், என்டையர் டீம் வந்து அவரோட பேக் போன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க எல்லாருக்கும் வந்து இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்றேன். ஃபென்டாஸ்டிக் ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருமே, அவ்வளோ டெடிகேஷன். இதுலலாம் நான் வந்து நிறைய பார்த்துருக்கேன். நான் என்னடா இதெல்லாம் பெரிய சொல்றது அப்படின்னு மனசார சொல்றேன். அற்புதமான ஒரு டீம் இது. கண்டிப்பா எல்லாருமே இந்த படத்துல சக்சஸ்ஃபுல் ஒரு குட் ஹியூமன் பீயிங்கா அமைந்தது இறைவனோட இருக்கிறது. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஆல் தி பெஸ்ட். இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், எல்லாமே வெற்றி படமா இருக்கணும். அடுத்து வந்து ஹீரோனால ஃபைட் பண்ணோம்னா ஹாய்ங்க. ஹலோ. வணக்கம். வணக்கம். உங்களுக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் மூவி? ஆமா, ஃபர்ஸ்ட் மூவி. சூப்பர். எப்படி இந்த படம் வாய்ப்பு கிடைச்சது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் வந்து நான் எல்லாத்துக்குமே தேங்க்யூ சொல்றேன். தேங்க்யூ ஆண்டனி சார், தேங்க்யூ அஜய், தேங்க்யூ கணேஷ் சார். ஆக்சுவலி எனக்கு அப்படியே மேஜிக் மாதிரி இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் நான் ஆக்சுவலி என்னோட நேட்டிவ் கோயம்புத்தூர். நான் கோயம்புத்தூர்ல வீட்டில் இருக்கும் போது தான் எனக்கு ஒரு கால் வந்தது. ஃபர்ஸ்ட் மெசேஜ் வந்தது, அதுக்கப்புறம் கால் வந்தது. திடீர்னு விஜய் ஆண்டனி சார் அப்படின்னு கால். எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ என் கூட என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. சரி, நான் கால் அட்டன் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு மூவி பண்றேன்னா, ஸோ அதுக்கு நீங்க இன்ட்ரெஸ்டடா அப்படின்னு கேட்டாங்க. என்ன சொல்லுவாங்க எல்லாரும், ஆப்வியஸா இன்ட்ரெஸ்ட் தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் டெஸ்ட் ஷூட் வந்தேன். அப்ப கூட எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன பண்றேன். ஆக்சுவலி எனக்கு ட்ரீம் இது. விஜய் சார் கால் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உண்மையில நம்பினீங்களா இல்லையா? என்ன, நான் நம்பிட்டேன். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல இருந்து மெசேஜ் வரும் ஃபர்ஸ்ட். சோ அப்ப நம்பிட்டேன். அதுக்கப்புறம் உண்மையாவே நம்பினாலுமே எப்படி இருக்கும், ஒரு ட்ரீம் மாதிரி இருக்கும். ஆமா, ஏன்னா சின்ன வயசுல இருந்து நான் அவரோட படம் பார்த்திருக்கேன். அதெல்லாம் நம்ம தியேட்டர் போய் பார்த்திருக்கோம், நம்ம அவ்வளவு ரசிச்சிருக்கோம். சோ அந்த மாதிரி இருக்கப்போ ஒரு கால் பண்றப்போ எனக்கு மாதிரி என்ன பண்றதுனே தெரியல. அதுக்கப்புறம் நான் அவரை அப்ப நேர்ல பார்க்கல. அதுக்கப்புறம் ஆபீஸ் போனேன். கணேஷ் சார் இருந்தாரு. ஸோ அவர் வந்து ரொம்ப கைண்டா, ரொம்ப கம்ஃபர்டபுளா சீன் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஜெயலா இருந்தாங்க, எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்புறம் நான் நடிச்சேன், எல்லாமே ஓகே ஆச்சு. அப்புறம் சின்ன ஒரு பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் திருப்பி எனக்கு ஒரு கால் வந்தது, செலக்ட் ஆகுற மாதிரி கால் வந்தது. அப்ப வந்து நான் ஆக்சுவலி என் ஃபேமிலிக்கு எதுவும் யாருக்குமே நான் சொல்லவே இல்லை. அம்மா, அப்பா, அப்புறம் என்னோட ஒரு க்ளோஸ் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் தெரியும். அதுக்கப்புறம் சரி கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு விட்டேன்.
இப்ப கூட எனக்கு வந்து இது உண்மையா பொய்யா எதுவுமே தெரியல. உண்மைதான். இப்போ ஓகே, பட் இப்பவே ஒரு மாதிரி மேஜிக் மாதிரி ட்ரீம் அப்படி ஒரு மாதிரி இருக்கு. லக்கி பர்சன். ஸோ தேங்க்யூ சார். ஸோ ரொம்ப தேங்க்யூ. ஸோ உங்களுக்கும் தேங்க்யூ. அஜயும் வந்து அவர் கூட நடிக்கும் போது ரொம்ப கைண்டா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தாரு. எனக்கு பயமா இருக்கும், ஒவ்வொரு தடவை ஷூட் போறப்பவுமே எனக்கு பயமா இருக்கும். தெரியல, எனக்கு எப்பவுமே எல்லா ஷூட் போறப்பமே ஒரு மாதிரி நர்வஸா இருக்கும்ல, எப்படி வந்துட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, எப்படி நடிப்போம் எல்லாமே இருக்கும். பட் இங்க வந்துட்டு வெரி கம்ஃபர்டபுளா எல்லாமே நல்லா பாத்துக்கிட்டாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஆல் தி வெரி பெஸ்ட். நிறைய படங்கள் நீங்க பண்ணலாம், எல்லாமே வெற்றி படமா அமையணும். தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்து வந்து பூக்கி படத்தின் கதையின் நாயகன் சார். வாங்க சார். இங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அண்ட் காலையில எழுந்து இந்த ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வந்திருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த காலை வணக்கங்கள். அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த 2வது மேடை மார்கனுக்கு நீங்க கொடுத்த வரவேற்பும் அதுக்கான அங்கீகாரமும் அதுதான் இப்போ ஒரு அட்லீஸ்ட் 4-5 பேர் என்னை பார்த்து என் அடையாளப்படுத்துற மாதிரி ஒரு நிலைமை கொண்டு வந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணமான லியா சார், தேங்க்யூ வெரி மச் சார். விஜயாண்டி சார், நீங்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ப்ரொடியூசர் ஃபாத்திமா அண்ட் அந்த படத்துக்கான முக்கியமான வேலை செஞ்ச எல்லாரும் தேங்க்யூ. அண்ட் இந்த படத்தை பூக்கி அப்படிங்கிற என்னுடைய 4வது படம் கணேஷ் சார் என் நம்பி நீங்க கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஷூட்டிங் ஆக்சுவலா கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் முடிஞ்சிச்சு ஆல்மோஸ்ட். அண்ட் அந்த 20 நாளிலுமே எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்து, சரி ஓகே மொதல் படத்துல வந்து கிட்டத்தட்ட என்ன மாதிரியே நான் இருந்து நடிச்சு போயிடலாம், கொஞ்சம் சட்டிலா இருக்கும், பெருசா எமோட் பண்ணுன்ற மைக்கே பொறுக்கல. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஸோ இந்த படத்தை நிறைய கொஞ்சம் நோட் பண்ணோம், எப்படி பண்ண போறேன் எது பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கணேசனுக்குலாம் செட்டில் இருக்கும்போது நடிப்பேன். பட் எனக்கு நடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. கணேசன் மெசேஜ் இது ஓகே, ஏன்னா எனக்கே நம்பிக்கை இல்லை இது வந்து கரெக்டா வருதா வரல அப்படிங்கும் போது கணேசன் எல்லாத்தையும் பார்த்து ஓகே பக்கா 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 போலாம் இருக்கும்போது சரி என்னை வச்சு ஓட்டுறாங்க அப்படின்னு நினைச்சேன் நான். பட் கடைசியில நான் அந்த படம் லைவா அந்த எடிட் ஆகி வரும்போது ரொம்ப அற்புதமா வந்துகிட்டு இருக்கு இந்த படம். அண்ட் இது விஜய் சார் இந்த மாதிரி ரொம்ப ஃப்ளூவெண்டா ஃபிளெக்சிபிளா ப்ரொடியூஸ் பண்றாரு, எந்த ஒரு ஹிக்கப் எந்த ஒரு பிரேக் டவுன் இல்லாம. அண்ட் பரதை சார் தேங்க்யூ. இந்த ரொம்ப அழகான வந்திருக்கு. நான் படத்துக்கு கதையை படிக்கும் போதே ரைட்டிங்கோட எஃபர்ட் வந்து எனக்கு ரொம்ப அற்புதமா தெரிஞ்சு, எத்தனை லேயர்ஸ் எத்தனை விஷயம் சட்டமா இருக்கு அப்படிங்கிற விஷயம்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தை வந்து இப்போ தொடங்கி வச்ச அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்துல வேலை செய்யற டைரக்ஷன் டீம், கேமரா டீம், பிரபு, ஸ்வேதா, ஜேசன், வாசுஜி, கணேஷ் சார், ஜெய் சார், உதயஜி, கண்ணன் சார், எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ஆர்ட் டைரக்டர் கவிதேஷ் சார், எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ். அண்ட் சப்போர்ட் சார் பேர் மிஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம ப்ரொடக்ஷன் டீம் நவீனம்மா அண்ட் சாண்டா மேடம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்யூ வெரி மச். 2வது மேடை அடுத்த மேடையில் நம்ம மீண்டும் சந்திப்போம். சகோதரர்கள் தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் சீஃப் கெஸ்டா வந்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். வசந்தபாலன் சார், சக்தி சார், ரத்னகுமார் சார், விவேக் ஆக்சுவலா ஆர்டிஸ்ட் நடிக்கிறாரு, பாண்டிராஜ் சார். சார் நீங்க வந்து இவ்வளவு தூரம் உங்களை அப்ரிஷியேட் பண்ணி பேசுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அதெல்லாம் ரொம்ப பிளஸ்டா இருக்கு சார் இந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்கறதுக்கு. உண்மையிலேயே நான் அப்படி பிஹேவ் பண்ணலாம்னு சத்தியம் தெரியல சார். நான் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் சீன் அதுக்குண்டான மூட்ல இருந்தேன் சார். அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆக்சுவலா சினிமாட்டோகிராஃபரா சலீம் படம் என்னுடைய ஃபர்ஸ்ட் மூவி விஜயானி சார் தான் டெபியூவா இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. எந்த நம்பிக்கையில அந்த டைம்ல என்ன சினிமாட்டோகிராஃபர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரோ அதே நம்பிக்கையிலே இப்ப நான் டேரக்டரா என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காரு. கண்டிப்பா
இதை நான் ஃபுல் எஃபர்ட் போட்டு கண்டிப்பா அந்த படத்தை சக்சஸ் பண்ணுவேன் சார். கண்டிப்பா டெலிவரி பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். பருவியோட நான் நிறைய ஸ்கிரிப்ட் பேசியிருக்கேன். அதுக்கு பிஃபோர் ஒரு பவுண்ட் ஒன்று பண்ணி அது ஒரு ஸ்கிரிப்ட், அது ஒரு 1 இயர் டிராவல் ஆச்சு. அதுக்கப்புறம் ஃபர்தரா அவர்கிட்ட ஏதாவது கதை இருந்தாலும் சொல்லி வைக்கிறதுன்னு கேட்டிருந்தேன். அப்போ இதை சொன்னாரு, கொடுத்துட்டு படிச்சுட்டு பருவியோட சொல்ல பெருசா நான் டக்குனு இமீடியட்டா ஆக்சுவலா அப்போ வேற நடந்து விஜய் சார் கிட்ட ஒரு சின்னதாக ஒன்று வேற நடந்தது. அதுக்கப்புறம் இந்த ஸ்கிரிப்ட் இருக்கு சார் கிட்ட சின்னதாக ஸ்கிரிப்ட்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கிரிப்ட் கொண்டு போய் கொடுத்தேன் சாருக்கு. படிச்ச ஒரு 2 டேஸ்ல திரும்ப சார் கிட்ட கால் வந்துச்சு, கணேஷ் இந்த படத்தை நம்ம பண்றோம், சின்னதா கிடையாது பெருசா பண்றோம் கணேஷ், இது நாம சின்ன ஸ்கிரிப்ட் கிடையாது. ஆக்சுவலா இந்த கதை வந்து அவ்வளவு சிம்பிளான ஸ்கிரிப்ட் கிடையாது. நம்ம ஜெனரலா இப்ப பூக்கின் டைட்டில் பார்க்கும்போது ஜெனரலா இப்ப ரத்னகுமார் சார் சொன்ன மாதிரி இது ஒரு ராம் காம், வசந்தபால் சார் கூட சொல்லுவார் ராம் காம் அந்த மாதிரி இல்லை. ஆக்சுவலா ராம் காம் கிடையாது. இதுல மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் விஷயம் இருக்கு. அது வந்து ஒரு லேயரா இருக்கும். அது நீங்க படம் பார்க்கும்போது கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும். அதுல ஆடியன்ஸ்க்கு என்ன தெரியும், அவங்களுக்கு உண்டான என்டர்டைன்மெண்ட் இது கம்ப்ளீட்டா இருக்கும். மக்களுக்கு சொல்ல வேண்டிய இப்ப யங்ஸ்டர்ஸ் சொல்ல வேண்டிய நிறைய விஷயம் இந்த படம் மூலியமா சொல்லியிருக்கோம். தேங்க்ஸ் பர்வி, தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ சோ மச். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ராமலிங்கரா ஆக்சுவலா மிகப்பெரிய கிரியேட்டர். ஆக்சுவலா எனக்கு ரொம்ப நல்ல சக்தி சார் மூலியமா தான் பழக்கம். சக்தி சார் ஒரு ஹிந்தி மூவி ஒன்று பண்ணாரு. அதுல சார் கொஞ்சம் வேற படம் ஒரு 5 days மட்டும் நான் போய் ஒர்க் பண்ணிருந்தேன். அப்ப பழக்கமானதான் ராமலிங்கம். ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஹியூமன் பீங். ஆக்சுவலா ஒரு நல்ல கிரியேட்டர், நிறைய நாலேஜ் உள்ள பர்சன், பொலிட்டிக்கலா நிறைய விஷயம் பேசக்கூடிய ஒரு பர்சன். எப்படி நான் பருவி கிட்ட அந்த விஷயத்தை பார்த்தோம் அதே விஷயத்த நான் ராம் கிட்ட பார்த்துருக்கேன். சோ எனக்கு நல்ல கிரியேட்டர் அந்த மாதிரி இருக்கும்போது நானா வாழ்க்கை நிறைய பேசுவேன். பருவி கிட்ட அவருக்கு ராமலிங்கர கிட்ட வரும், அவங்க கிட்ட பேசுறாங்க, நானா தான் வாழ்க்கை பேசுவேன். நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கலான்ற ஒரு விஷயம் தான். சோ நெக்ஸ்ட் அஜய் சும்மா சொல்றாரு, உண்மையை சொல்ற மிகப்பெரிய பெர்ஃபார்மர், வெரி 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 டிசிப்ளினான ஆர்டிஸ்ட். ஃபர்ஸ்ட் எத்தனை டேக் போனாலும் சரி சலிக்கா பண்ணுவார். அவரு சும்மா சொல்றாரு நான் ஓகேல அவ்வளவு சீக்கிரம் படம். ஆக்சுவலா எத்தனை டேக் போனாலும் கூச்சப்பட நான் பார்த்துட்டு மாறிட்டேன். அஜய் ஒன்பது எக்காரண்டு கூட சின்ன ஒரு பேச தெரியவே தெரியாது. அஜய் தேங்க்யூ சோ மச். ஆக்சுவலா நான் தான் பிளஸ் பண்ணிருக்கணும், நீங்க சொல்றீங்க. ஆக்சுவலா அஜய் சொல்லிட்டு நீங்க டார்ச்சர் தான் பட போறீங்க. ஆக்சுவலா அஜய் நினைச்சிட்டு இருக்காரு ஆஸ் டேரக்டா என்ன வச்சுதான் அவர் டார்ச்சர் நடத்திட்டு இருக்காரு. அப்படிதான் அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. செட் நடா இருந்தாலும் இத்தனை ஒன்பது கேட்கிறான்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிலாம் ஃபீல் பண்ண சும்மா சொல்றேன். தேங்க்யூ பாண்டியார் சார், தேங்க்யூ சார் வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி என்னுடைய டைரக்ஷன் டீம், ஆக்சுவலா அவங்களாம் டைரக்ஷன் டீம் ஓடுறோம், அவங்களும் ஆஸ் டைரக்டர் தான் எல்லாருமே. ஏன்னா எல்லாருமே பயங்கர வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு. எனக்கு மிகப்பெரிய ஒரு பேக்ரவுண்ட். நான் ஆக்சுவலா இல்லைன்னா கூட ஸ்பாட் கிளாஸஸ் எல்லா ஒர்க்கும் நடக்கதான் செய்யும். ஸோ டீம் நான் 1 by 1 சொல்ல விரும்பல, எல்லாருக்குமே சொல்றேன் ஆஸ் அ டைரக்ஷன் டீம். அதே மாதிரி டிஓபி டீம் சரி, உதய கண்ணன் ஆப்ரேட்டிவ் டிஓபி கண்ணன் ரொம்ப தேங்க்ஸ். கண்ணன் இந்த படத்துக்கு ஆப்ரேட்டிவ் ஒர்க் பண்றதுக்கு உதய் ரொம்ப தேங்க்ஸ். உதயலாம் டெய்லி டே 1 வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஸ்கிரிப்ட் படிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் தேங்க்யூ சோ மச். ஆடியோ லான்ச் இல்ல பூரப்பட்ட அப்படி இருக்கு. இதான் படத்தோட பூஜை. பூஜையில இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பூஜையில வந்து இவ்வளவு பேரை கண்டு பேசி நான் பார்த்ததே இல்லை. அதுவே பெரிய விஷயம் கணேஷ். ஆக்சுவலி மிகப்பெரிய பிளஸிங். எல்லாம் வந்துட்டு போயிருவாங்க. ஆக்சுவலி ஆடியோ லான்ச் மாதிரி நடந்துட்டு இருக்கு. நான் வந்து நல்லா இருக்கு ஆக்சுவலி. சார் ரொம்ப சந்தோஷம். கணேஷ் உங்களை அறிமுகப்படுத்துவதில் ரொம்ப சந்தோஷம். இந்த படத்துல சைலண்ட் படம் பண்ணும்போது இந்த ஃபுட்டேஜ் பார்த்து என்ன ஃபீல் பண்ணணும், அதே ஃப்ரெஷ்னஸ் டேரக்டராகவும் நீங்க ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. ஆக்சுவலி இந்த படம் வந்து ஐ திங்க் பூஜை கூட எனக்கு தெரிஞ்சு ஷூட்டிங் முன்னாடி போட்டுருவாங்கல்ல, 20 days கழிச்சு போட்டது ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சினிமா. 20 நாள் ஷூட்டிங் எடுத்துட்டு ஏன் இப்படி பண்ண நம்ம பிரச்சனை இருக்கு. ப்ரொடியூசர் பிரச்சனை ஏன் தெரியல. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆக்சுவலி. ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு நல்ல ஒரு ஆக்டரை வந்து கொடுத்த டேரக்டர் லியோக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. தேங்க்யூ ஸோ மச் லியோ. கடைசியா அஜய் நல்லா இருக்குது, நல்லா பண்ணிருக்கு. நான் படம் பார்த்துட்டேன். ஒரு பானை சேர்த்துக்கு ஒரு படம் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி பூக்கியோட விஷுவல்ஸ் பார்த்து 5ஆவது நாள் கால் பண்ணேன். 5th day உங்களுக்கு கால் பண்ணி படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பா லைஃபோட மாதிரி இன்னொரு ஸ்ட்ராங்கான ஒரு பெரிய படமா அந்த படம் வரும். இந்த படத்தை வந்து
வர பிப்ரவரி மாதம் 25 பிப்ரவரி 20th ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறேன். ஓகே தானே உங்களுக்கு? ஓகே சரி, ஓகே தானே? வர பிப்ரவரி படம் வர முயற்சி நடந்துட்டு இருக்கு. இன்னொரு அக்டோபர் மாதம் போல ஷூட்டிங் முடிஞ்சிடும். டக்குன்னு எல்லா வேலையும் நடக்கும். ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ண வசந்தபாலன் சார், குமார், ரத்தகுமார், தேங்க்யூ ஸோ மச். உங்க எல்லாருக்குமே டீம் மெம்பர்ஸ் அண்ட் படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய தனுஷா அண்ட் கோ ஆக்டர்ஸ் உங்க எல்லாருக்கும் மனமாக நன்றிகள். அண்ட் என்னோட கோ ப்ரொடியூசர் ராம் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அவங்க சொன்ன மாதிரி படத்தோட லான்ச் டைம்ல எனக்கு இது வரைக்கும் 10-15 படம் பண்ணிருக்கேன் சார். லான்ச் டைம்ல வந்து தெலுங்குல பூஜை போட போறோம்ன்ற மாதிரி யாருமே சொன்னதில்லை இது வரைக்கும். ஸோ அஜய்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் படத்துலேயே வந்து தெலுங்குலையும் பண்ண போறீங்க பேரலா சப்போர்ட் ரொம்ப நன்றி. மீடியா நீங்க எல்லாமே நான் இல்லை, ஒவ்வொரு படமும் பேக் டு பேக் நான் தைரியமாக ப்ரொடியூஸ் பண்ணுறது காரணமே நீங்க தான். ரொம்ப சந்தோஷம். இதுல நான் ஃபர்ஸ்ட் நான் இது வரைக்கும் நடிச்சு நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். தனியா நடிக்காம ப்ரொடியூஸ் பண்ற ஃபர்ஸ்ட் படம் வந்து அஜய் வச்சு ஆரம்பிச்சிருக்கேன். இப்ப அஜயோட நிறுத்திக்காம கண்டிப்பா வருஷத்துக்கு வந்து 2 படமாகும். அஜயும் இல்லாம அதர் ஹீரோஸை வச்சு கூட நெக்ஸ்ட் இயர் வந்து படம் பண்றதுக்கான ஐடியாஸ் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா நிறைய நியூ டேரக்டர்ஸ், நிறைய டேலண்ட்ஸ், நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு நான் ரொம்ப நாள் காத்துட்டு இருக்கேன். கண்டிப்பா நிறைய பண்ணுவேன். அதுக்கு நீங்க ஒரு பெரிய ஸ்டெப்பிங் ஸ்டோனா இருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லாத்துக்கும் முக்கியம் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் இல்லையா, பருதி வந்து உங்க ரைட்டிங் வந்து எக்ஸ்ட்ரா ரீசெண்ட் டைம்ல நான் பார்த்த ஒரு மிகப்பெரிய ஒரு ரைட் பண்ணீங்க ஆக்சுவலி. அண்ட் என்னோட அடுத்த படம் பிச்சைக்காரன் 3 அவர் கூட சேர்ந்து எழுதிட்டு இருக்கிறாரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அசோசியேஷன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாம் மறந்துட்டீங்க. தேங்க்யூ சக்தி, தேங்க்யூ. அப்புறம் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா கணேஷ் சொன்ன மாதிரி பாண்டியராஜன் சார் இருக்கிறது வந்து அவ்வளவு பெரிய படத்தை கவனிச்சுக்கிட்டு கணேஷ் நீங்க வாழ்த்து பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார். ரொம்ப நன்றி சார், ரொம்ப தேங்க்ஸ். நீங்க என்னவே பெரிய பேசுங்க எனக்கு ஆக்சுவலி. ரொம்ப கண்டிப்பா ஒரு நிறைய நட்சத்திர பட்டாளத்தோட பண்றீங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 ஆக்டர்ஸ், சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் நிறைய பேர் நினைக்கிறாங்க. ரொம்ப கிராண்டா வந்துட்டு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் மரியாதை சார், ராதா, எவ்ரிவன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ.